அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவானது ஜீரணமாகி நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். வேண்டாத ஒரு விஷயங்கள்லாம் வெளியில வந்துவிடணும். நம்மளுக்கு அது புஷ்டியை கொடுக்கக்கூடியதாக அமையணும். அதுக்கு நமது ஜீரண சக்தி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீரண சக்தியானது நன்னா இருக்கணும். இதற்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவின் ஒரு தன்மை, எந்த உணவை நாம் உட்கொள்கிறோம், எந்த நிலைமையில உட்கொள்கிறோம், எந்த காலத்துல உட்கொள்கிறோம், எவ்வாறு உட்கொள்கிறோம், இதெல்லாம் சேர்ந்துதான் அது அதனுடைய செயலை செயலாற்றும். நான் நின்னுண்டே சாப்பிட்றது, ஓடிண்டே சாப்பிட்றது, படுத்துண்டே சாப்பிட்றது, குளிக்காம சாப்பிட்றது, எப்ப வேணா அர்த்தராத்திரி 1 மணிக்கு சாப்பிட்றது, 2 நாளைக்கு முன்னாடி பண்ண உணவை ஃப்ரீசர்ல வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்றது. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா இந்த சாப்பாடு எப்படி நம்மளுக்கு புஷ்டியை கொடுக்கும்? மற்றும் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணிக்காமலேயே நாம் மறுபடியும் உணவு சாப்பிட்றதுனாலதான் நம்மளுக்கு வியாதி வருதுன்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது. இங்கிலீஷ் மருத்துவர்களும் அதை தான் குறிப்பிடுகிறார்கள். அதாவது குப்பைக்கு மேலேயே நாம் குப்பையை போட்டுட்டே இருக்கோம். நாம் சாப்பிட்ட உணவானது நன்னா ஜீரணமான பிற்பாடு நாம் சாப்பிட்டா அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்படி இல்லாம ஜீரணிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் மறுபடியும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கோம். இப்படிலாம் இல்லாம நான் சாப்பிட உணவு நன்னா ஜீரணமாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னா, சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் கையில ஜலத்தை எடுத்துண்டு நமது அடி வயத்தை தடவணும். ஜலத்தினால நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சுண்டு அவனுடைய அந்த பகவானுடைய நாமாக்களை சொல்லிண்டு ராமராமா, சிவசிவா, மகாதேவ மகாதேவா, குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிண்டு அடிய வயத்தா தடவணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி பண்றதுனால நமக்கு அந்த உணவானது நல்ல முறையில ஜீரணமாகி நமக்கு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும்.